அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். சில நாட்களாக சில செய்தியை பார்த்திருப்பீர்கள். யூடியூபில் உள்ள ஒரு சிறு காட்சியை வைத்து நஸ்ரியா அவர்கள் பெரிய இருக்குமா என்று நினைத்திருக்கிறார்கள். படத்தை பார்த்தார்கள். அதில் அவர் நினைக்கும்படி எதுவும் இல்லை. படம் மிகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக மிகவும் பிரமாதமாக உள்ளது என்று அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதை நான் பத்திரிகையால் தெரிவித்துக்கிறேன். படம் மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், மாஸ் படம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப்ல பார்த்த ஒரு ட்ரெய்லர், நயாண்டி ட்ரெய்லர். அதுல ஒரு சின்ன டூப் ஷாட் இருந்தேன். அது பார்த்தப்போ டவுட்ஃபுல்லா இருந்தேன். நான் மூவி பார்க்கல, அதனால டவுட்ஃபுல்லா இருந்தேன். மூவிலே நிறைய டூப் ஷாட்ஸ் இருக்குமா டவுட்ஃபுல்லா இருந்தேன். அந்த யூடியூப் டூப் ஷாட் பார்த்துட்டு மூவி நான் பார்த்தேன். ஆனா டூப் ஷாட்ஸ் எதுவும் இல்லை. அந்த இருந்த ஒரு டூப் ஷாட் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ மூவில இருக்கிற எல்லாம் நான் தான் பண்ணேன். இட்ஸ் ஒரிஜினலி மீ. அந்த இருந்த ஒரு சின்ன டூப் ஷாட் ட்ரெய்லர் இருந்த அந்த டூப் ஷாட்டும் எடுத்துட்டேன். நயாண்டி இஸ் a complete family entertainer. எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து போகலாம். என்ன, நான் ஆல்ரெடி மூவி பார்த்தேன். மூவி பாக்குறதுக்காக தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஸ்கிரீனிங்காக. சரி, நாளைக்கு வாங்கலாம். ட்ரெய்லர் ஷாட் பார்த்தேன். நான் மூவில டூப் ஷாட்ஸ் இருக்குன்னு சொல்லல. மூவில டூப் ஷாட்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா ட்ரெய்லர்ல ஆல்ரெடி வந்திருக்கோம். பண்ணி இந்த ஷாட் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இந்த ட்ரைலர் இருக்குன்னு சொல்லாம திடீர்னு போயிட்டு நீ கமிஷனர் ஆபீஸ்ல டைரக்டர் இல்ல, டைரக்டர் கிட்ட நான் ஃபர்ஸ்டே பேசினேன். அப்ப அவரு என்கிட்ட சொன்னேன், டூப் ஷாட் நீங்க பண்ண மாட்டேன். நான் ஒரு க்ளோஸா இன்டிமேட்டா ஒரு ஷாட் உண்டு, அது பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதனால நான் டூப் வச்சு பண்ணேன். அப்ப நான் கேட்டேன், சார் பெர்மிஷன் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல நீங்க என்கிட்ட. எனக்கே தெரியாத ஒரு ஷாட் வந்திருக்கு. அப்ப எனக்கு அது ஷாக்கிங்கா இருந்தேன். என்னன்னா நான் பண்ணல அது. சரி, புரியல. பாதுகாப்பு எல்லாம் கேட்டீங்க நீங்க? உங்களுக்கு இல்ல அப்படி கேட்கல. இல்ல அப்படி எல்லாம் பாதுகாப்பு நேத்து சர்வரும் சார் பிரஸ்ல சொன்னார், நீங்க கேரளால இருந்து ஒரு ஷாட்டுக்காக வர முடியாது, வேணா ஒரு ஷாட் நீங்க டூப் வச்சு. அது ப்ரொடியூசர் கிட்ட கேட்கலாம். அப்படி ஒரு விஷயமே நடக்கல. என்ன யாரும் ஒரு க்ளோஸ் ஷாட்டுக்காக கூப்பிடல. அது ப்ரொடியூசருக்கு தெரியும். யூ கேன் ஆஸ்க் ஹிம் இஃப் யூ வாண்ட். ஏன்னா நேத்து டைரக்டர் சர்வரும் நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் டே பேட்டி கொடுக்கும்போது இந்த ட்ரைலர்ல இவ்வளவு இருக்குதுன்னா படத்துல எவ்வளவு இருக்கும் அப்படி நீங்க சொன்னீங்க. நான் அதான் சொன்னேன். ட்ரெய்லர்ல இப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது படத்துல எவ்வளவு இருக்கும். அதனால எனக்கு ஸ்கிரீனிங் பார்க்கணும். அதுதான் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட். ட்ரெய்லர்ல ஒரு டூப் ஷாட் இல்ல. அது நான் சார் கிட்ட கேட்டேன். சார் இது நான் பண்ணல. அப்போ என்ன இது சார் கேட்டப்போ சாரே சொன்னேன், நீங்க அன்னைக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்த, பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதனால டூப் வச்சு பண்ணிட்டேன். இப்ப நான் சார் கிட்ட கேட்டேன், சார் இன்ஃபார்ம் பண்ணல, பெர்மிஷன் எடுக்கல. அப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஓகே, ட்ரெய்லர்ல எப்படி இருக்கு, படத்துல எவ்வளவு டூப் ஷாட் வச்சு எடுத்திருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் இதுக்கு ஸ்கிரீனிங்காக ஐ கேவ் a complaint. சரி மேடம், அந்த கம்ப்ளைன்ட்ல ஒரு கம்யூனிட்டி இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அத பத்தி என்ன சொல்றீங்க? ஒரு கம்யூனிட்டி இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படி சொல்றீங்க. சினிமா உலகத்துல இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சினிமா துறைங்கிறது ஒரு கலைஞர் சம்பந்தப்பட்டது, ஒரு திரைத்துறைங்கிறது தனிப்பட்ட சம்பந்தம். நீங்க கம்ப்ளைண்ட்ல நான் தனிப்பட்ட முஸ்லீம், நான் முஸ்லீம் ஆக சொல்ல. நான் சொன்னேன் என்னன்னா, என் கம்யூனிட்டி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்த்து ஹாப்பி இல்ல, அவ்வளவுதான் சொல்லிருக்கு. இல்லன்னா நான் ஒரு முஸ்லீம் பொண்ணு, அந்த முஸ்லீம் பொண்ணுக்கு இது அசிங்கம் அவ்வளவு அப்படி சொல்ல. என் கம்யூனிட்டி, என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அது ஹாப்பி இல்ல, அவ்வளவுதான் சொல்லிருக்கு. ஏன்னா அது நான் பண்ணல. அது நான் பண்ண ஷாட்ல ஒரு டூப் ஷாட். அது இல்ல, பெர்மிஷன் வாங்கல. அது சாருக்கு தெரியும். என்கிட்ட வாங்கல. அது பத்தி எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. படத்துல ஒரு ஷாட் கூட ரிமூவ் பண்ணல. அவங்க யூடியூப்ல வச்சு படத்துல இருக்குமோன்னு சொல்லி பெருசா கற்பனை பண்ணிருக்காங்க. அதான் நடந்த உண்மை. இல்ல சார், அவங்களுக்குள்ள என்னன்னா இப்படியே பண்ணிட்டாங்க. சப்போஸ் பெருசா என்ன பண்ண முடியும் போய் உங்களுக்கு அப்படிங்கறது சார். நான் கேரளா இந்த ஷாட்க்கு வர மாட்டேன்னு சொல்லியா இல்லையா அதுதான் கேக்குறேன் அவரு. இல்ல சார், அது டைரக்டருக்கு தெரியும்.
வளர்ந்து வர இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொடியூசர் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பப்ளிசிட்டி கிளினிக் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், அப்படி பப்ளிசிட்டி தேவையில்லை சார். அவங்க நான் ஆக்சுவலா பொல்லாத படம் பண்ணேன், ஒரே நிமிஷம் ஆடுகள படம் பண்ணேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் பண்றவங்களுக்கு வந்துட்டு நான் இங்க இந்த மாதிரி அந்த ஹீரோ தனுஷார வச்சு இந்த ஒரு சின்ன பப்ளிசிட்டிக்கா நான் பண்ண அவசியம் இல்லை சார். சார் டைரக்டர் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஆக்ட்ரஸ் ஒரு மாதிரி சொல்றாங்க, நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க. 3 பேர் உள்ளவே கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சோ அதனால இங்க வந்து மெயின் ப்ராப்ளமே கம்யூனிகேஷன் இல்ல இந்த 3 பேருக்குமே. அதனாலதான் 3 பேரும் 3 ரீதியில சொல்றேன். நான் பர்மிஷன் நான் வரமாட்டேன்னு டைரக்டர் சொல்லியிருக்கு. ஆனா நான் அப்படி சொல்லல. கதிரேஷன் சாருக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு டூப் ஷாட் வந்திருக்குன்னு. அவர் அந்த ஸ்கெடியூல்லே வரல, அவருக்கு தெரியல. ஆனா சர்குணம் சார் டூப் ஷாட் எடுத்திருக்கு. அது நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த ஃபுல் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. இல்ல டூப் ஷாட் இல்ல, இப்ப மூவில இல்ல. அந்த டூப் ஷாட் ட்ரெய்லர்ல இருக்கு. ஆனா மூவில இல்ல. அந்த ட்ரெய்லர்ல அந்த டூப் ஷாட் இருந்தது, அதுவும் யூடியூப்ல இப்ப இல்ல. It is blocked because it is since something I have not done. It is blocked in YouTube. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சர்குணன் வந்து த்ரெட்டன் பண்ணிருக்காரு அப்படிங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? அது ஒத்துக்கிறீங்களா? நீங்க த்ரெட்டன் பண்ணேன்னு நான் சொன்னேன். கம்ப்ளைண்ட் சீட்ல நான் என்ன கொடுத்திருக்கேன்னா, சர்குணன் சார் கிட்ட நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு டூப் ஷாட் வச்சு எடுத்திருக்கா. அப்ப சார் என்கிட்ட சொன்னேன், அவரு என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அதனால நான் டூப் வச்சு பண்ணிருக்கேன். சார் என்கிட்ட பெர்மிஷன் இன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் ஆகுது பண்ணும் சார், இப்படி போட்டிருக்கு. இது நான் இப்ப ட்ரெய்லர் பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஷாட் நான் பண்ணல. நான் அன்னைக்கு அந்த ஷூட் நடக்கும்போது சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஸோ நான் பண்ண மாட்டேன். அப்போ டூப் வச்சு அதை எடுத்திருக்கு. அது என்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணல, பெர்மிஷன் எதுவும் கேட்கல. அதனால ஐ பீன் ஹர்ட் அண்ட் இட்ஸ் டிப்ரெஸ் மீ. அந்த டைம்ல சார் சொல்லல, ஓகே இல்ல நீங்க ஒரு கன்வின்சிங்கான ஒரு வார்த்தையில அவர் பேசல. இங்கிட்ட அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னா அதனால நான் டூப் வச்சு பண்ணிருக்கேன் அப்படி சொன்னேன். இட் இஸ் ஜஸ்ட் தி லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். எல்லாரும் ஒண்ணாவே இப்ப பிரசன்ட் கூட ஒரே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கூடி சீக்கிரம் முடிஞ்ச நாளைக்கு எல்லாம் மீட் பண்ணுவோம் மேடம். நாளைக்கு டயட் எல்லாரும் சார் இல்ல அதே மேடம். இப்ப டயட்டோட குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் அர்ஜென்டா ஊருக்கு போயிருக்காரு. நாளைக்கே எல்லாரையும் சந்திச்சு எல்லாரும் சொல்லுவோம். இல்ல சார் நான் அப்படியே சொல்லல சார், நாளைக்கு மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் வந்துட்டு நான் சொல்றேன். இல்ல நான் அப்படி சொல்லல சார், நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். டூப் சீனே வச்சுக்கலாம், டூப் சீனாவே இருக்கட்டும். அது ஒன்றும் பெரிய ஆபாசமான சீன்லாம் இல்லை, இதை விட நிறைய சீன்லாம் வந்துருச்சு. அது அந்த question is not about the vulgarity in the thing. அது நீட் இருக்கு. Why the dupe shot was not told to me? ஏன் என்ன ஏமாத்தி அப்படி ஒரு ஷாட் எடுத்திருக்கு, அதுதான் question. ஹீரோயின் நடிக்காத சில ஷூட் டூப் ஷாட் பண்றது ஒன்றும் புதுசும் கிடையாது. அது புதுசு கிடையாது, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணோம் யாரா இருந்தாலும். அதுக்கு அந்த அது நான் பண்ணல, அதுக்காக இந்த கேரளாவில கூப்பிட்டு அது நான் வரல, அதெல்லாம் போய் வீடியோல அவர் பேசுறது வீடியோல இருக்கு. நேத்து சர்குணம் பேசுறது வீடியோல இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி நஸ்ரேக்கிட்ட பேசணும், அவங்க வந்து ஒத்துக்கல சொன்னா ஒரு ஷாட் என்னால வர முடியாது சார் சொன்னது வீடியோ பதிவுல எங்க கிட்ட இருக்கு. இல்ல நான் வர முடியல, என்கிட்ட கேரளா இருந்த ஒரு க்ளோஸ் ஷாட் இருக்கு, அதுக்காக வா அது அப்படியெல்லாம் சார் கேட்கல. அந்த ஷாட் பண்ண முடியுமான்னு கேட்டேன் சார். நான் சொன்னேன் சார் நான் அதுல ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் என்கிட்ட அவர் அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல, எதுவும் பண்ணல. ஆனா டூப் வச்சு எடுத்த விஷயம் எனக்கு தெரியல, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. அப்ப நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தா நான் பண்ண மாதிரி இருக்கும். அது இது என்ன சம்பந்தத்துக்கு வர ஒரு சின்ன விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் அபவுட் தி வல்காரிட்டி, இட் இஸ் அபவுட் சீட்டிங். இட் இஸ் நாட் அபவுட் அந்த ஷாட்ல ஏதாவது வல்காரிட்டி இருக்கா இல்ல அது அசிங்கமா இருக்கா அப்படி எல்லாம் நான் சொல்லல. இட் இஸ் a very neat shot. ஆனா என்கிட்ட சொல்லல, என்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. நான் இது கேட்கும் போது அவர் சொன்ன நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னா அதனால நான் டூப் வச்சு பண்ணேன். ஒரு இயக்குனர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைரக்டர் வந்து பெர்மிஷன் கேட்கணும்னா இஸ் இட் பாசிபிள்? சினிமான்றது வந்து என்கிட்ட எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கேட்கணும்னு நான் சொல்லல. நான் என்ன வைட்ல வச்சுட்டு க்ளோஸ் அப் ஏன் எடுப்பு காட்டுற மாதிரி காட்டு, அதுக்காக நான் சொல்றது. தப்பு வந்து கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு பெரிய தவறுலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து திரைத்துறையிலேயே நீங்க வந்து கலந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணிருக்கலாம். இல்ல அப்படி பேசுறதுக்கு அவரும் தயார் அவரு he was not ready. நான் அது ட்ரை பண்ணேன், he was not ready, so he said நீங்க என்ன பண்ண முடியும் அது பண்ணுங்க. இல்ல டைரக்டர் நேத்து வந்திருக்காங்க. டைரக்டர் கூட நீங்க சம்பரமா இருக்கீங்களா? நான் படம் பார்த்தேன்.
பார்த்தேன். ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு டேக் வித் தி டைரக்டர். நான் படம் பார்த்தேன், நீட்டா இருக்கு, எனக்கு அவ்வளவு போதும். அந்த ஷாட்டும் இல்ல படத்துல, அந்த டூப் ஷாட். கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? நான் படம் பார்த்தப்போ கிளியர் ஆயிடுச்சு. அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு அது தேவையில்லைன்னு. அந்த டூப் ஷாட் இல்ல, அப்ப நான் ஹாப்பி. நான் பண்றதுதான் இப்ப படத்துல இருக்கு. டூப் ஷாட்ஸ் எதுவும் இல்ல. காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு நானும் அவரும் நேர்ல சண்டை எதுவும் வரல. எனக்கும் அவருக்கும் பர்சனலா சண்டை எதுவும் இல்ல. படத்துக்கு இதுதான் சண்டை வந்துட்டு இருந்த, அது சால்வ் ஆயிடுச்சு. மீண்டும் சர்க்குணம் படத்துல நடிக்கிறதுக்கு இருக்கா? கன்ஃபார்மா சர்க்குணம் சார் என்ன கூப்பிட்டா நான் கன்ஃபார்மா நடிக்கிறேன். தெரியல, எல்லாரும் என் பத்தி எழுதுன்னு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். சினிமாட்டிக்கல் ஸ்டண்ட் எனக்கு என்ன தெரியலண்ணா. என்னது? நான் புதுசு சினிமா இல்ல, எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டண்ட் இருக்கா? ஒரு சின்ன கோவத்துக்காக கோடிக்கணக்குல படம் போட்ட ஒரு ப்ரொடியூசரை வந்து 3 நாளா தவிக்க விட்டு. இது ஒரு சின்ன விஷயம் இல்ல. சீட்டிங் இஸ் நாட் a small thing, especially according to a girl. அவர் தெரியாத, இப்போ if your sister is going through this, அது ஒரு பெரிய விஷயம். அவர் தெரியாத அவருக்கு மூஞ்சி காட்டுறது, அப்புறம் க்ளோஸ்ல லிப் காட்டுறது, இட் இஸ் நாட் a nice thing. சரி, நீங்க ப்ரொடியூசரோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அதான் கேள்வி. அதனால நான் ப்ரொடியூசர் கூட வந்திருக்கோம். காம்ப்ரமைஸ் பண்ணி இப்ப அதுக்காக தான் வந்தேன். எனக்கு ஈஸியா வேணும்னா இது லீகலி கோர்ட் வழி எடுத்துக்கலாம். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் நிலைமை தெரியுதுனால தான் இங்க வந்தேன். ப்ரொடியூசர் சார் உங்களதான் ஒரு கேள்வி. அதாவது nothing to do between சீட்டிங்ன்றாங்க, நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்களா? அந்த சீட்டிங்னு நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? he is not cheating me. அவர் எனக்கு காசு ஒடிக்கல, அதெல்லாம் நான் சொல்லல. நான் சொன்னேன் டூப் ஷாட், அது எனக்கு தெரியல. இப்போதான் அந்த ட்ரெய்லர் பொறுத்து வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது தான், ஓ அப்படி ஒரு ஷாட் இருக்கா, நானே அதிசயப்பட்டு அப்பதான் நினைக்கிறேன். At the same day, I called Sargunan sir and spoke. So that is what he said. நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னா அதனால நான் டூப் பேஜ் பண்ணல. If he told me அது ரொம்ப தேவை ஃபிலிம்க்கு அதனால போட்டேன் அப்படி சொன்னா கூட எனக்கு I would have understood. But அப்படி எதுவும் சொல்லல. நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்ல அதனால நான் போட்டேன். So that is what hurt me. புரியல. இந்த பிரச்சனை உங்களோட கரியர் எப்படி பாதிக்கும்? அடுத்த படம் கமிட் பண்ணுவாங்க வரும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்க? நஸ்ரியாவோ ஐயோ நஸ்ரியானா பயப்படுவாங்க, அது வேண்டாம் அப்படினு சொல்லி ஒதுக்குற சூழல் வந்துருவாங்கல. அப்படி வந்தா எனக்கு தெரியல. ஆனா people should know that I have stood for something that has got some meaning. சும்மா எனக்கு ஜாலியா எல்லா படத்துலயும் கேஸ் கொடுத்தலாம், ஜாலி பப்ளிசிட்டி, அப்படி எனக்கு தேவையில்லை. ஒரு எஸ் சார் சர்க்குணம் சார் வந்து பிரஸ் மீட்டுக்கு வந்து நீங்க போட்டு காட்டுறோம், அது அவங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இருந்தா நான் சொல்லும், நான் இல்லன்னா நான் இல்லன்னு சொல்லும். பிரஸ் ஷோல பாத்தீங்க நீங்க தான் அதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டே என்ன பண்ணலாம்? நான் அந்த ஒரு ஷாட் தான் சொன்னேன், நான் இல்லன்னு. இல்ல நீங்க பாக்கும்போது அது இல்ல. நான் பாக்கும்போது அந்த ஷாட் இல்லையே ஃபிலிம்ல. சொல்றாரு எப்போ படம் பாத்தீங்க? நீங்க கேரளால இருந்து எப்போ படம் பாத்தீங்க? முதல்ல நீங்க நேத்து போயிட்டீங்க, நீங்க எப்போ படம் பாத்தீங்க? நீங்க கேரளால காலையில இந்த இது காம்ப்ரமைஸ் பண்ண சமயத்துல ஸ்கிரீன் போட்டு இன்னைக்கு காலையில 7 o'clock. வேற பர்சனாலிட்டி சொல்லுங்க. என்ன தியேட்டர் அது? தி சேம் தியேட்டர். தெரியல, நீங்க காலையில 6 மணிக்கு கேரளா இந்த தேட்டர்லாம் பார்த்தாங்க சார். ஆதார் இருக்கா? ஆமா, ஆதாரம் இருக்கு. விடுங்க, ஓவர் சொல்லுங்க. ஆதாரம் இருக்கு, கல்யாண சட்டை கேளுங்க, பில். ஒரே கேள்வி கேக்குறேன். Sir, same questions you are repeating. We can finish. நடிகர் சங்கத்துல மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் அதான் பண்ணேன். முடிச்சிங்க வராங்க போங்க. எடுக்கல. நடிகர் சங்கம் இல்ல, they have their own processes, they look at the directors council, but since we had only very few days for release, it was getting delayed. I have to revert back பண்ணல. ஆர்டிஸ்ட் சைடுல இருந்து ஏதாவது பேசுனாங்க? Sorry, ஆர்டிஸ்ட் சைடுல இருந்து ஏதாவது பேசுனாங்க? இல்ல திரும்ப நிக்கா எதுக்கு அந்த படத்துல எதுவும் இல்லையே கேஸ் கொடுத்து டூப் ஷாட் எல்லாம் வைக்கல அதுல. ட்ரைலர்ல பார்த்தனால தெரிஞ்சிருச்சு. ட்ரைலர் பார்க்காம இருந்தா அனுமதிச்சிட்டீங்களா? சாரி, ட்ரைலர் பார்த்தனால இந்த படத்துல தெரிஞ்சிருச்சு. ட்ரைலர் பார்க்காம படத்துல வந்துருச்சுன்னா அனுமதிச்சிட்டீங்களா? அந்த क्वेश्चन இந்த ஃபிலிம் இதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. இதே மாதிரி அடுத்த படத்துக்கு பண்ணிக்கலாம் கேக்குறாங்க. ட்ரைலர்ல பார்க்காம இருந்தா நீங்க கேஸ் கொடுப்பீங்களான்னு கேக்குறேன். திருமணம் நிக்கா எனக்கு எல்லா சீன்ஸுமே ஆல்மோஸ்ட் பார்த்துட்டு எடிட் பண்ணினா இல்லம்மா, இதுக்கு அப்புறம். ஸோ எனக்கு அது இல்லை. அப்படி ஒரு புரிஞ்சிச்சு. திருமணம் நிக்கால ட்ரெய்லர்ல போடாத ஷார்ட் ஃபிலிம்ல வந்தா நீங்க என்ன பண்ண அதுதானே புரிஞ்சிச்சு. क्वेश्चन புரிஞ்சிச்சு, அதுக்கு தான் நான் பதில் கொடுக்குறப்போ. இந்த படத்துல நையாண்டில வந்து ட்ரைலர் பார்த்தனால தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ நயண்டி தான் இஷ்யூ. ஸோ ஐ திங்க் we'll talk about that. அவ்வளவுதான். எஸ். Okay, gentlemen. I think it's over. Thank you very much. Thank you. Sorry.